எனக்கு அப்பவும் நான் வந்து அந்த சீனை விட்டு வெளில வரல. ஏன்னா இன்னும் அந்த சீன் இருக்கு. நான் ஒன்றும் வரல, நான் அவங்க கிட்ட ரியாக்ட் பண்ணல. ஐயோ தப்பாயிட போதோ தெரிஞ்சுக்கிட்டு சரி புரிஞ்சுப்பாங்கன்றதுனால நான் அப்படியே சைலண்டாவே இருந்தேன். திரும்பவும் சீன் கொஞ்சம் க்ளோஸ்லாம் இருந்துச்சு, க்ளோஸ் ஃபாலோ பண்றதுலாம் இருந்துச்சு. சரி அதையும் பண்ணோம். அது முடிச்சதுக்கு அப்புறமும் திரும்ப அந்த க்ளோஸ்ல இன்னும் நான் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சிச்சு இல்லை. ஸோ டிஃப்ரெண்டா பண்ணேன், இன்னும் கொஞ்சம் இன்புட் நிறைய கொடுத்து போட்டேன். ஸோ அது ரொம்ப சூப்பரா வந்துச்சு ஆக்சுவலா. சார் பர்ஃபெக்ட், குட் ஒன்ன்றாரு எனக்கு பக்கத்துல முடிச்சது. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு ஆக்சுவலா உண்மையே சொல்லணும், என்ன சொல்றதுன்னா சார் கிட்ட இருந்து காம்ப்ளிமெண்ட் வாங்குறதுன்றது எனக்கு வந்து ரொம்ப ஆசை, ஸ்பெஷல் ரொம்ப ஆசை எனக்கு. ஆக்சுவலா ஏதாச்சும் சார் சொல்ற மாட்டாரான்னு சொல்லி நம்ம பார்த்துட்டே இருப்போம். இந்த பர்ஃபெக்ட் குட் ஒன் அப்படின்னாரு, பயங்கரமான ஃபீலிங் அது. நம்ம ஜெயிச்சிட்டோம். கனிகா வந்து கட்டி பிடிச்சி அவங்களும் ஆக்சுவலா அந்த இது ஃபீல் ஆயிட்டாங்க. ஆக்சுவலா வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னாங்க. பார்வதி அக்கா எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணாங்க. எனக்கு அப்பவே வந்து ஆக்சுவலா என்ன உண்மையை சொல்றேன், எனக்கு அந்த சீனோட டிஸ்டர்பன்ஸ் ரொம்ப இருந்துச்சு அன்னைக்கு நைட் ஃபுல்லா. நான் வந்து வீட்லயே யாருக்குமே பேசல. கேரக்டரோட தாக்கம் நீங்க வீட்டுக்கு இருந்துச்சு. எனக்கு நான் டிரைவ் பண்ணிட்டு போறப்போ எனக்கு அந்த தாக்கம் இருந்துட்டே இருந்துச்சு. ஆக்சுவலா யாருக்கிட்டுமே நான் பேசல வீட்டுக்கு போற வரைக்குமே. வீட்டுக்கு போயிட்டு நான் மாட்டு ஃபர்ஸ்ட் போயிட்டு குளிச்சதுதான். குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆனதுக்கு அப்புறமா என்னால பேசவே முடியல. நான் வந்து இதுலயே இருந்தேன். ஏன்னா வந்து அந்த சாரோட அப்ரிசியேஷனும் எல்லாரும் சொன்னதும் நான் பண்ணது எனக்கே தெரியும். நான் ஆக்சுவலா உண்மையை சொல்லணும்னா வந்து அந்த சீன் போல நான் இதுக்கு முன்னாடி நான் பண்ணதே கிடையாது.